மாப்பிள்ள சிறுத்தை புள்ளைய அடிக்கிறோம் பிடிக்கிறோம் அரியலூர்ல ஃபேமஸ் ஆகும். ஃபேமஸ் ஆகிற மாமா வாங்க மாமா. ஐயோ எங்கேயும் எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்க? மாப்பிள்ள உனக்கு விஷயம் தெரியாதா? சந்தரையில் புலி வந்திருக்கான், அடிக்க போகிறோம். எது நீ? ஆமாம். நாயை பார்த்தாலே 4 கிலோமீட்டர் ஓடுவேன், நீ புலி அடிக்க போறியா? ஐயோ இது அது கையில் கக்குஸ் குத்துறம் குச்சி மாதிரி இருக்கு. மாப்பிள்ள இதுதான் புலி அடிக்கும் ஆயுதம். எது இது ஆயுதமா? யோ அவன் ரா பகல சோறு தண்ணி இல்லாமல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் ஃபயர் சர்வீஸும் புளியை பிடிக்க போராடிட்டு இருக்காங்க. நீ இந்த குச்சை வச்சு பிடிச்சிருவ. என்னை பார்த்து நம்ப சொல்ற, என்னை பார்த்தா இருக்கு. இந்த புடி நவுரு நீங்க வா. நான் யா வெறுங்கை வீசிட்டு போற துண்டு இதை வச்சு அந்த சிறுத்தையை பிடிக்க போறேன். இதை வச்சு எப்படி? சிறுத்தை அப்படியே நம்ம நோக்கி வருமா, அப்படியே நம்மளை பார்க்குமா, அப்படியே தாவும். அப்போ இந்த துண்டு எடுத்து இப்படி விரிக்கிறோம். தாவும் போது அப்படியே தூக்கி போட்டு அதை கண்ணை மறைக்கிறோம். அப்படி மறைச்சோம்னா அந்த புலிக்கு கண் பார்வை போயிடும், கன்ஃபியூஸ் ஆகிடும். அந்த நேரம் அந்த புளியை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி ஐடியா? எல்லாரும் வரையும் நம்ம செந்தூர்ல தான்டா இருக்கீங்க. போ அங்கே 2 புதர்த்திட்டா அங்கே தான் புலி இருக்கு. போய் போய் சாவுங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல 2 நொட்டை நாய்ங்க சாவ போறது கன்ஃபார்ம்டா. என்னையா மாப்பிள சிறுத்தை ஆமா இதுவே ஒரு சமவெளி பகுதி, இங்க எப்படிமா சிறுத்தை புலி வந்திருக்கும்? அதுதான் மாப்பிள்ள நானும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போதான் எனக்கே ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்ன? பூமி இருக்கா, பூமியில காடு இருக்கா, அந்த காட்டுல புலி இருக்கா. பூமி சுத்தி வரும்போது அந்த காட்டுல இருந்த புலி தாவி சந்தில் குதிச்சிடுச்சு. எப்படி என்னம்மா எப்படி பாக்குறேன்? இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறியா? யோ பெருசே, யோ சிறுத்தை புலி வந்திருக்கேன் ஊருக்குள்ள, எழுந்திரியா கூட்டு போயா வேலை பார்த்துருவேன். யோ எழுந்திரியா, செத்துக்கிட்டு போயிடுவா, கடிச்சு வச்சுக்கேன். நானே ஒரு சிறுத்தை என்ன சிறுத்தை கடிக்குதா வேலை? ஏக்கா நாளைக்கு உனக்கு கஞ்சி நெஞ்சு போசில் தாண்டி. மாமா ஆடை செஞ்சு எங்க போயிட்டு இருக்க? காலங்காத்தால எங்கடா போவாங்க? முந்திரி காட்டு பக்கம் ஒதுங்கதான். யோ அங்க ஏதோ சிறுத்தை நடமான்னு நியூஸ்ல சொல்றாங்க, வீடு ககுசு போயா? மாப்பிள்ள அதெல்லாம் காட்டு பூனையா இருக்கு, நீ வேற அவசரம் புரியாம. இது காட்டு பூனையா? கொடி போ. என்ன காத்தோட்டமா இருக்கு, என்ன சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. நீ புளிய பாத்தியாடா? பார்த்தேன். அந்த ஜிஹெச் இருக்குல்ல, ஜிஹெச் பக்கத்துல குட்டை இருக்குல்ல, அதுல அப்படியே தாவி குதிச்சு போயிடுச்சு. நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதுடா. எங்க அவங்க ஃபோன் பண்ணா அதுக்குள்ளே வரல. போலீஸ் பூச்சா? போலீஸ்லாம் அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கிறாங்க. தம்பி சொல்லுங்கண்ணா. தம்பி இங்கே சரக்கு கிடைக்குமா? சரக்கா? நீங்கள் இந்த ஒரு வேட்டப்படி. வேட்டப்படியா? அங்கெல்லாம் சரக்கு கிடைக்கலையா? கிடைக்கல, அதனால தான் இங்கே வந்து. கிடைக்கல, வரல. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நேராக போங்க, லெஃப்ட் எடுங்க, அங்கே ஜிஹெச் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு குட்டை இருக்குது, புரியுதுங்களா? அந்த குட்டைக்கு நடுவில் ஒரு ஆயா உட்காந்து வித்துட்டு இருக்குது. இப்போ போனீங்கன்னா பிடிச்சிடலாம். ரைட்டில் போயிடாதீங்க, அங்கே போலீஸு ஆளுங்கெல்லாம் குச்சோட நிற்பானுங்க, அங்கே போனால் தொல்லை அதிகம். இப்படியே போயிடுங்க. போயிடுங்க, கிடைக்கும். சரி தம்பி, ஓகே தம்பி, பாய். பார்க்கலாம் பார்க்கலாம், உயிரோட இருந்தால் பார்க்கலாண்ணே. பாய் பாய். போட்டுண்டா, அந்த நாய் இருந்தால் என்ன செத்தா என்ன? வந்துட்டான் இங்கேருந்து. வேட்டக்குடி அங்கே இருக்குது, செந்தூர் இங்கே இருக்குது, அங்கேருந்து பிளாக்ல குடிக்க வந்திருக்கேன். இதெல்லாம் நாட்டுக்கு என்ன நல்லதாக பண்ண போது? போய் சாப்பிட்டோம், சிறுத்தை கடிச்சு சாப்பிட்டோம். இல்லடா இல்லடா, இது அது இல்லை, அது கொஞ்சம் பெருசாக இருக்கு பாரு, அதுதான் புலியோட கால் தரமா இருக்கு. அதுவா? வீடியோடா எடுத்துட்டு இருக்கா. என்ன அது புலிக்கால தரணும், அது பெருச்சாலி மாரி தெரியுது. ஏய் நிமிந்து பாருங்கடா. ஊர்க்கா? சாரி சார். அது கிடக்கட்டும், இங்கே என்ன பண்ணுறீங்க சார்? அந்த சிறுத்தை கால் தடம் இருக்கு இல்லைங்க, அதை அப்படியே பிடிச்சி அது எங்கே போயிருன்னு கண்டுபிடிக்கலாம் சார். அந்த காலடி தடத்தை அப்படியே ஃபோட்டோ எடுத்துருக்கேன் சார். ஏண்டா நாயே, சிறுத்தை கால் தடத்துக்கும் நாய் கால் தடத்துக்கும் வித்தியாசம் தெரியல உங்களுக்கு? இது விளாக்கு எடுக்கிறீங்களா? ஓடு 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 ஓடு.
வணக்கம் அரியலூர் மக்களே. கடந்த ஒரு வாரமாக ஒரு சிறுத்தை புலி நம்ம செந்துறையை சுற்றி வந்துட்டு இருக்குது. நம்ம அரியலூர் மாவட்டத்தில் பல பகுதியில் சுற்றிட்டு இருக்குது. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை ஒரு ஆண்டி நேரில் பார்த்துட்டாங்க. இப்போ அவங்கள பார்த்து தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். ஆண்டி வணக்கம். ஆண்டி வணக்கம். நீங்கள் தான் அந்த புளியை நேரில் பார்த்தீங்களா? ஆமாம், டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். டெய்லியும் பார்த்துட்றீங்களா? யாரை சொல்கிறீங்க? எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்கிறேன். வீட்டுக்காரரா? ஆண்டி நான் காட்டிலேருந்து தப்பிச்சு வந்ததில்ல புலி, அதை சொல்கிறேன். ஓ, அந்த புளியை சொல்கிறீங்களா? நான் வீட்டில் மாடியில் இருந்தேனா, பக்கத்து வீட்டில் புளி பதுங்கி இருக்குன்னு சொன்னாங்க. நான் இறங்கி வந்து பார்த்தேன்னா அப்படியே புளி பதுங்கி போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தாவி குதிச்சு போயிடுச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தாவி குதிச்சு போச்சா? ஆமாம். அப்புறம் எனக்கு பார்க்க சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷமா இருந்துச்சா? என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா, நான் அந்த புளிய டிவிலயே சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். இப்பதான் நேரில் பார்க்குறேன். அது எங்கள் வீட்டு பக்கத்துலயே பார்க்குறேன். ஓ, அப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, இதே போல வாரம் சிங்கம், புலி, கரடி, யானை, மான் வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். எனக்கு டைம் பாஸ் ஆகும். என்ன ஆண்டி சொல்றீங்க? ஓகே, ஆண்டிகிட்ட கேட்ட வரைக்கும் எனக்கு வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்க. இப்போ வந்து நம்ம மக்கள், அரியலூர் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அது ஏன் காரணம்னா, இப்போ ஒரு கரடியவோ ஒரு சிறுத்தை புலியோ ஒரு சிங்கத்தையோ நம்ம பார்க்கணும்னா நம்ம ஜூக்கு தான் போகணும், காட்டுக்கு தான் போகணும். அதுக்கு நமக்கு நிறைய செலவாகும், நேரம் செலவாகும், ட்ராவல் பண்ணுற விஷயம் எவ்வளோ இருக்குது. அது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டு மிருகங்களே நம்ம வீட்டை தேடி வந்திருக்குது. இதனால் நம்ம அரியலூர் மக்களும் சரி, இந்த ஆண்டியும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சிறுத்தை புலி சாதா புலி இல்லை, குடும்பங்கள் கொண்டாடும் புலி. நன்றியுடன் உங்கள் நிறைகடல், உங்கள் ஆண்டி. வணக்கம் அரியலூர் மக்களே. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னா, நம்ம செந்துறையில் இருக்கிற ஜிஹெச் பக்கத்தில் இருக்கிற ஏரியில் தான் இருக்கேன். இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இன்னைக்கு ஒரு சிறுத்தை விழுந்திருக்கு. அந்த சிறுத்தையை லைவாக ஷூட் பண்ணுறது தான் நான் இங்கே வந்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்க போகிறேன். தோ அங்கே பாருங்க, சிறுத்தை வந்துருச்சா? டேய் கேமராமேன், ஒரு சிறுத்தை நம்ம பக்கத்திலே வருது. பக்கத்துல வந்துருச்சு. கிட்ட வந்துருச்சுங்க. செத்து போயிடா. சூப்பருங்க. நாளைக்கு நம்ம தாங்க ட்ரெண்டு. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாமா, இதுவே ஒரு சமவெளி பகுதி. நீங்க எப்படி மாமா சாரிங்க. ரெண்டாவது, அவங்க பேசுறது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க வேணாம். கொஞ்சம் அப்படியே அதுதான் கொஞ்சம் மாப்பிள்ள, இந்த டெக்னாலஜி காலத்தில் கட்டு. இவ்வளோ யோசிக்கவே கூடாது. ரெடி இருங்க. இங்கே பாருங்க. வணக்கம் அரியலூர் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, ஒரு ஆண்டி வந்து ஓகே வேற மாதிரி இது ஓகே. கடைசியாக ஒரு கட்டி வச்சிருந்தேன், சரியான கட்டு. கடைசியாக ஒரு கட்டி வச்சிருந்தேன், அந்த ஒரு கட்டு கட் பண்ணிப்பேன். கடைசியாக ஒரு கட்டு குடும்பங்கள் கொண்டாட முடியும். ஓகே.